கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 2 வேத பகுதிகளில் அமைந்திருக்கிறது. சங்கீதம் 46 அதிலே 10வது வசனத்தின் ஒரு பகுதியும், ஏசாயா 46 அதிலே 11ஆம் வசனத்தின் ஒரு பகுதியுமாய் இருக்கிறது. நான் அவைகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டமிடினேன், அதை செய்து முடிப்பேன். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறது? Be still and know that I am God. Yes, I have spoken it. I will also bring it to pass. I have purposed it. I will also perform it. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை முன்னிட்டு இந்த மாதத்தை நான் இப்படியாய் அழைக்க விரும்புகிறேன். Month of powerful proclamation, month of delightful wonders. வல்லபெரும் சாட்சிகளின் மாதமாய் இருக்கிறது. மகிழ்ச்சி பொங்கும் அதிசயங்களின் மாதமாயும் இருக்கிறது. Ultimately, it's a month of many miracles. நான் இப்படியாய் சொல்லட்டும், மிகவும் திரட்சியான அற்புதங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. ஆமேன். அப்படியே ஆகட்டும் என்று நீங்களும் சொல்லுவீர்கள். சங்கீதம் 46 இருந்து தேவனை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இவ்விதமாகத்தான் தேவன் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். முதலாவது சங்கீதம் 46 அதிலே 7ஆம் வசனம் மற்றும் 9வது வசனத்தின்படி, ஆண்டவர் தம்மை சேனைகளின் கர்த்தராக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சேனைகளின் கர்த்தராக அவரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் மாத்திரமல்ல, யுத்தங்களையும் போராட்டங்களையும் ஓய பண்ணும் தேவனாய் தம்மை வெளிப்படுத்துவார். இப்பொழுது கார்மேகம் போல் சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த தேவன் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறபடியினால் அவர் யுத்தங்களையும் போராட்டங்களையும் ஓய பண்ணுகிறவர். அவர் சமாதானத்தை கட்டளையிடும் தேவனாய் இருக்கிறார். எனவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே சேனைகளின் கர்த்தராய் வெளிப்பட்டு சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த மாதம் முழுவதிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படிக்கு அவர் உங்கள் வாழ்க்கையிலே சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுவார். இரண்டாவதாக சங்கீதம் 46 அதிலே 6வது வசனத்தின்படி, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணும் தேவனாய் வெளிப்படுவார். பெருவெள்ளத்து இரைச்சலை போல் பேசும் தேவன் ஜீவனை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கட்டளையிடுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில எவைகளெல்லாம் இருக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் வரவழைப்பார். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் அதட்டுகிற தேவனாய் வெளிப்படுவார். கற்பாறையிலிருந்து தண்ணீர் ஓடி வரும்படி அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணுவார். இப்படியாய் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்காக அவர் இந்த மாதத்திலே குரல் கொடுக்கும் தேவனாய் வெளிப்படுவார். மூன்றாவதாக சங்கீதம் 46:5 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் வெளிப்படுவார். உடனிருந்து உதவி செய்கிறவராய் வெளிப்படுவார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு பரலோகத்தின் ஒத்தாசைகள் கிடைக்கும்படி செய்வார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே நான் இவைகளை திரும்பமாய் உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லும்படி விரும்புகிறேன். சேனைகளின் கர்த்தராக தம்மை வெளிப்படுத்தி யுத்தங்களையும் போராட்டங்களையும் ஓய பண்ணுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணி உங்களுக்காய் குரல் கொடுத்து
நிச்சயமாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிற தேவனாய் தம்மை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, சகாயம் செய்யும் தேவனாய் தம்மை வெளிப்படுத்தி நெருக்கங்களை விசாலமாய் மாற்றி உங்களோடு கூடவே உடனிருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்துவார், வாழ வைப்பார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை திரும்பமாய் நான் வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.